ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடிதான் உன்னை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க தனியா எங்கேயோ இப்ப தெரிஞ்சப்ப எதுக்கு சொன்னேன். இரும நேரம் அம்மா தண்ணி கொண்டு வந்துச்சு. இதுவும் நான் தண்ணி கேட்டிருந்தா அம்மா வந்து விளக்கு மாற்றில் தான் அடிச்சிருக்கோம். இந்த மெழுகு பத்தி அலையும் வெடிக்கும். இன்னைக்கு இந்த மெழுகு பத்தி அலையும் வெடிக்கும் படிக்கிறோம். அவளை இன்னைக்கு இந்த மெழுகு பத்தி அலையும் வெடிக்கும் படிக்கிறோம். அதான் படிச்சாச்சு தூங்க போறோம். இன்னைக்கு இந்த மெழுகு பத்தி அலையும் வெடிக்கும் படிக்கிறோம். இன்னைக்கு இந்த மெழுகு பத்தி அலையும் வெடிக்கும் படிக்கிறோம். இன்னைக்கு இந்த மெழுகு பத்தி அலையும் வெடிக்கும் படிக்கணும். அவ்வளவுதான் படிச்சாச்சு. போச்சு, நாம போய் தூங்க போறோம். இன்னைக்கு இந்த மெழுகு வச்சு அணி வரைக்கும் படிக்கணும். இன்னைக்கு இந்த மெழுகு வச்சு அணி வரைக்கும் படிக்கணும். இன்னைக்கு இந்த மெழுகு வச்சு அணி வரைக்கும் படிக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சு. நான் போய் தூங்க போறேன். இப்ப சொல்றதுதாங்க கடைசி. உடனடியா எல்லா சொத்தையும் என் பொண்டாட்டி பேர்ல எழுதி வைங்க, சரியா? அவன் இந்த வீட்டு ராணி, மகாராணி. உடனடியா எல்லா சொத்தும் எங்க மேல எழுதி வைக்கிறீங்க. என்னடி? வேணும் வேணும். சத்யா, என் கம்பெனில எல்லாம் டூர் போறாங்க. சத்யா, என் கம்பெனில எல்லாம் டூர் போறாங்க. நானும் நேத்து 500 ரூபா கொடுத்தல, அந்த காசு கொடு. முழுசா சொல்றியே? நேத்து 500 ரூபா கொடுத்தல, அந்த காசு கொடு. மிஷினுக்கு நூல் இல்ல, போய் வாங்கி வரலாம். அதா செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டேன். எப்படி? நேத்து பசங்களோட வெளியே போனோம்ல, அப்ப பசங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டேன். யார் காசுல யார் ட்ரீட் வைக்கிறது? அவனுங்க என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்ன சொன்ன? அவனுங்க சொன்னதை கேட்டீங்கன்னா என்ன தேடி பல்ல கேம்ப பைத்தியக்காரியாட்டா. நேத்து 500 ரூபா காசு கொடுத்தல, அந்த காசு கொடு. மிஷினுக்கு நூல் இல்ல, போய் வாங்கிட்டு வரலாம். அதா செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டேன். எப்படி?